பருப்பு வெந்துருச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தது, 1 டம்ளராக தண்ணி வற்றி பருப்பு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெல்லம் போட்டு தாங்க செய்ய போகிறோம். அதனால் சர்க்கரை பவுடர் வச்சுருக்கேன் நான், அதை போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். இப்போ கலர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதோட இனிப்பும் கரெக்டாக இருக்கும். இது கூட இப்போ நம்ம ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எடுக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குடிக்க முடியாது பாயாசம். அதனால் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் இதில் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்தெடுத்துட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்கள், முந்திரி பருப்பையும் திராட்சையும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. வாங்க பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிட்லாம். சாப்பிடும்போது